ஓய்வு நாள், அரசாங்க விடுமுறை, பாடசாலை விடுமுறை. கொரியன் மொழியில் சொல்லலாம். வாங்க பார்ப்போம். ஹியூயில் வந்து ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நாள், ஓய்வு நாள்னு சொல்லலாம். நாங்கள் வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்கிறதான, இல்லாட்டி பாடசாலைக்கு போகாமல் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக வீட்டில் இருக்கிற அந்த நாளுக்கு நாங்கள் ஹியூயில்னு சொல்லலாம். அதே போல் அடுத்தது பாருங்கள், ஹியூகா இருக்குது. இந்த ஹியூகா வந்து இந்த ஹியூயில் போல் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லாட்டி பாடசாலையில் அவங்களுடைய அனுமதி பெற்று நாங்கள் ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு இல்லாட்டி அப்ளை பண்ணி எடுக்கிறதான அந்த தொடர்ந்த வாரதான விடுமுறைக்கு தான் சொல்கிறது ஹியூகான்னு சொல்லி. இது ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் 3 நாளுக்கு மேற்பட்ட நாட்களில் வார விடுமுறைக்கு சொல்லுவாங்க ஹியூகான்னு சொல்லி. அந்த ஹியூகா பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது, பியொங்கா இருக்குது, அதே மாதிரி யொன்சா இருக்குது. பியொங்கான்னு சொன்னால் அவங்களுடைய மெடிக்கல் லீவ் சொல்லலாம். அதே போல் யொன்சா இருக்குது. யொன்சான்னு சொன்னால் உங்களுக்கு வருடாந்தம் வேலை செய்கிற இடத்துலேருந்து கிடைக்கிறதான பெய்ட் லீவ். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. அதுக்கு யொன்சான்னு சொல்லலாம். அதே போல் அடுத்தது இருக்கு பாருங்கள், கொங்ஹியூஹில். இந்த கொங்ஹியூஹில்னு சொல்கிறது பப்ளிக் ஹாலிடே. இது ஒவ்வொரு நாட்டிலையும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு தரப்பட்டதான ஹாலிடே. இதுக்கு தான் சொல்கிறது கொரியன் மொழியில் கொங்ஹியூஹில். அதே போல் யொன்யூ இருக்குது. இந்த யொன்யூ இந்த கொங்ஹியூஹில் தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு வந்துச்சுன்னு சொன்னோம். அதுக்கு நாங்கள் யொன்யூன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு லீவ் வருது, அதே மாதிரி அந்த லீவோட சேர்ந்து சனி ஞாயிறு தொடர்ந்து 3 நாள் அதே மாதிரி லீவ் அப்படி வந்துச்சுன்னு சொன்னோம். அதுக்கு நாங்கள் யொன்யூன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரதான பப்ளிக் இல்லாட்டி கவர்மெண்ட்டால் எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த விடுமுறைக்கு தான் சொல்கிறது யொன்யூ. அதே போல் கடைசியாக இருக்குது பங்காக். பங்காக்குன்னு சொன்னால் நீங்கள் பாடசாலையிலேருந்து கிடைக்கப்படுறதான அந்த டேர்ம் முடிஞ்சு தரதான பெரிய அந்த விடுமுறை. அதுக்கு கொரியன் மொழியில் பங்காக்குன்னு சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணி வைங்க. கொரியன் மொழியை பற்றிய தகவல்களை இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.